வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஜவஹர்லால் நேரு பற்றி பார்க்கலாம். இவரோட பிறப்புன்னு பார்த்தோம்னா நவம்பர் 14 1889 பிறந்திருப்பார் அலகாபாத்தில். இந்த நவம்பர் 14 தான் வந்து குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். சரிங்களா? பெற்றோர்னு பார்த்தோம்னா மோதிலால் நேரு, ஸ்வரூப் ராணி துசு அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட பெற்றோர். இவரோட சகோதரி பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட். இவர் தான் வந்து ஐநாவோட பொது சபையோட முதல் பெண் தலைவராக இருப்பார். சரிங்களா? இவர் சுதந்திர போராட்டத்தில் பார்த்தோம்னா 1914 to 15 முதல் உலகப் போர் நடக்கும். அப்போ செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸில் வந்து தன்னார்வலராக வந்து ஒரு பணியாற்றியிருப்பார். 1916 வந்து லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு இருப்பார். அதில் தான் வந்து காந்தியடிகளை முதல்வராக சந்திச்சிருப்பார். அவர் வந்து தன்னாட்சி இயக்கத்தில் வந்து ஜாயின் அடிப்பார். சரிங்களா? தன்னாட்சி இயக்கத்தில் ஜாயின் அடிச்சுட்டு அலகாபாத்தில் தன்னாட்சி இயக்கத்தோட செயலாளராக 1919 வந்து இவர் நியமிக்கப்பட்டிருப்பார். அலகாபாத்தில் தன்னாட்சி இயக்கத்தோட செயலாளராக. சரிங்களா? 1920-22 காலகட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும். அதில் பங்கேற்று சிறைக்கு போயிருப்பார். இவர் வந்து வழக்கறிஞராக இருந்திருப்பார். சரிங்களா? ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து அந்த வழக்கறிஞர் தொழிலை வந்து திறந்திருப்பார். 1923 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பார். 1928 பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லீக் சுபாஷ் சந்திர போஸும் நேரும் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. 1928 இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லீக். சரிங்களா? 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து தலைவராக இருந்திருப்பார். அப்போ தான் வந்து பூர்ண சுயராஜ்ய தீர்மானம் போட்டிருப்பாங்க. இவர் தான் வந்து ராவி நதிக்கரையில் மூவர்ண கொடி ஏற்றிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1936 வந்து லக்னோ தசரனை வந்து காங்கிரஸோட தலைவராக இருந்திருப்பார். 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பங்கேற்று சிறைக்கு போயிருப்பார். அதே மாதிரி தனிநபர் சத்தியாகிரகம் நடக்குமா? தனிநபர் சத்தியாகிரகம் வந்து 2வது தனிநபர் சத்தியாகிரகி தான் அவர். ஃபர்ஸ்ட் தனிநபர் சத்தியாகிரகி வந்து ஆச்சாரியா வினோபா பாவே, 2வது தனிநபர் சத்தியாகிரகி வந்து ஜவஹர்லால் நேரு, 3வது வந்து பிரம்மதத். இதனால் சிறைக்கு போயிருப்பார். அதே மாதிரி வந்து 1929-31 இந்த காலகட்டத்தில் அடிப்படை உரிமைகள் பொருளாதார கொள்கை இது தொடர்பான தீர்மானத்தை வந்து உருவாக்கியிருப்பார். அந்த தீர்மானத்தை வந்து பட்டேல் தலைமையான காங்கிரஸ் கமிட்டியில் வந்து 1931 வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதை உருவாக்குனது வந்து ஜவஹர்லால் நேரு தான். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இவர்களை கைது பண்ணி அகமது நகர் கோட்டையில் வந்து சிறையில் அடைச்சிருவாங்க. இடைக்கால அமைச்சரவை செப்டம்பர் 2 இருக்குன்னு பார்த்துருக்கோமா? அதுக்கு இடைக்கால அமைச்சரவைக்கு நேரு வந்து தலைமை வச்சிருப்பார். 1946 ஜூலைலேருந்து அதுக்கப்புறம் 1951 to 54 இது இந்த காலகட்டங்களில் வந்து ஐஎன்சியோட தலைவராக இருந்திருப்பார். இவரோட புக்கு பார்த்தோம்னா தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இது கிளிம்ப்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இது அண்ட் ஆட்டோபயோகிராஃபி, இது வந்து உத்தராஞ்சல் சிறையில் இருக்கும்போது முடிச்சிருப்பார். லெட்டர்ஸ் ஃப்ரம் ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர், அந்த இந்திரா பிரியதர்ஷினிக்கு எழுதியிருப்பாங்கள்ல அந்த புத்தகம், இதெல்லாம் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் சுதந்திரத்துக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் இவர் தான். இந்தியா வந்து இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசாக ஜனவரி 26, 1950 வந்து வளர்ந்துருக்கும். சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இவர் தான் வந்து 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். கலப்பு பொருளாதாரம், சயின்ஸ் அண்ட் டெக்கை வந்து ஊக்குவிச்சிருப்பார். அணுசக்தி வளர்ச்சி, அணிசர இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தது இவர் தான். அதே மாதிரி மொழிவாரி மாகாணம் அமைக்கிறதுக்கு, மாநிலங்கள் அமைக்கிறதுக்கு ஜேவிபி குழுன்னு அமைச்சிருப்பாங்க. அதில் ஜேங்கிறது ஜவஹர்லால் நேரு தான் குறிக்கும். ஜேவிபி குழுவில் ஒரு மெம்பராக இருப்பார். இவருடைய இறப்புன்னு பார்த்தோம்னா மே 27, 1964 வந்து இறந்துருவார். சரிங்களா? இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸை விட சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.